கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? சித்திரவதை என்று பேச விரும்புகிறேன். தாவீது கர்த்தரை பாடுகிற ஒரு தேவ மனுஷன்தான். கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சிதைந்து போகிற இல்லாட்டி உடைந்து போகிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அவனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் உரியாவின் மனைவியினிடத்திலே போய் பாவம் செய்தது நிமித்தம் அவன் வீட்டிலிருந்து பட்டயம் நீங்காது என்று சொன்னார். பட்டயம்னா என்ன தெரியுமா? கத்தின்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் சில பாவத்துக்குள்ளே போயிட்டு சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் என் மெசேஜுக்கு சித்திரவதை என்று சொன்னேன். சிலரெல்லாம் பெண்களுடைய கண்ட்ரோலில் ஆண்கள் இருக்கிறாங்க, ஆண்களுடைய கண்ட்ரோலில் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிமித்தம், இந்த பாவத்தின் நிமித்தம் தாவீது சாகக்கூடிய நிலைமை கூட வந்தது. ஆனால் தேவன் அவைகளை மன்னித்து அவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஒருவேளை ஏதாவது பொண்ணுகிட்ட வசியத்தினால நான் மாட்டிக்கிட்டேன், செய்வனையினால் மாட்டிக்கிட்டேன், பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட பழக்கம் ஆயிடுச்சு, வேலை செய்கிற பொண்ணுக்கு கூட தப்பான தொடர்பு ஆயிடுச்சு, இல்லை ஸ்கூலில் படித்தவா காலேஜில் படித்தவான்னு சொல்லி ரகசிய பாவத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாதபடி சித்திரவதை பட்டு கொண்டிருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, இயேசு உன்னை குணமாக்குவாராக. இயேசு உன் காயங்களை கட்டுவாராக. இயேசு இப்போ எப்பேற்பட்ட வசியத்தின் வல்லமைகளாயிருந்தாலும், எப்பேற்பட்ட செய்வனையின் வல்லமைகளாயிருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் ஷபரபலா ஹந்தரபலபா இயேசுவின் நாமத்தினால் அருந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வீட்டுக்குள்ள நின்று இருக்கிற பட்டயம் இனி உன்னை சாக அடிக்காது. ஏன்னா தாவீதனுடைய பாவத்தை அவர் மன்னித்தார். சங்கீதம் 51 அவன் கதறினது போல ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஐயா. என் மனைவிக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் கணவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், பெற்றோர்களுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். விபச்சார பாவங்களிலே சிக்கி இருக்கிற, வேசித்தன பாவங்களிலே சிக்கி இருக்கிற, போதை பொருட்களிலே சிக்கி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அருந்து போவதாக. நிறைய தாயார் ஒரு நாள் அவன் நல்லா பைபிள் படிச்சான் பிரதர், நல்லா ஜெபம் பண்ணான் பிரதர், ஊழிய அழைப்பு கூட இருக்குது பிரதர், ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு கஞ்சாவுக்கும் மயக்கு மருந்துக்கெல்லாம் அடிமையா இருக்கிறான்னு அழுதுகிட்டு இருக்கிறையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அந்த பட்டயத்தினால உன் பிள்ளை சாவதில்லை. ஷபரபலபா ஹந்தரபலபா இயேசு உன் பாவத்தை மன்னிப்பாராக. சித்திரவதை பட்டு கொண்டு இருக்கிறாய், போட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்றானா, வீடியோ காலில் வர சொல்லி தொல்லை பண்றானா, நீ விட்டாலும் அவன் விடாம இருக்கிறானா, அந்த கட்டுகள் அருந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் சித்திரவதை பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.